நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நாம் உயிருள்ள காலமெல்லாம் நம்மோடு நிலைத்திருக்கிறவராக, பின்வரும் சந்ததியாகிய நம்முடைய பிள்ளைகளோடு நிலைத்திருக்கிறவராக, பிள்ளைகளின் வாழ்வில் நிலைத்திருக்கிற நிரந்தரமான நித்திய தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த அனுபவத்தில் போக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியிலும் கூட நிலைத்திருப்பதற்குரிய அந்த வழி என்னவென்று சொல்லி தியானிக்கும்படியாக அதே யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு நடக்கும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அநேக ஜெபங்கள் தடைப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் கேட்டும் இன்னும் முழுமை பெறவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். இருதய பலகையாகிய நம்முடைய மனதிலே தேவனுடைய வசனங்களை நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். வேதத்துடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துக்குள்ளாக உட்கொண்டு நம் இருதயத்திலே பதித்துக் கொள்கின்ற போது அதுதான் தேவனோடு கூட நிலைத்திருப்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த அனுபவத்தில் நாம் செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம் உள்ளத்திலே எப்போதும் நினைத்து அதை யோசிக்கின்ற போது தேவன் நம்மோடு கூட இருப்பதற்குரிய அடையாளம் அதுதான். அந்த ஆழமான கருத்துள்ள அனுபவத்தில் செல்லும் போது நாம் நம் வாழ்க்கையில் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்கின்ற போது தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மையான ஈவுகளை கொடுக்கின்ற நல்ல தேவனாக நம் தேவன் இருப்பதினாலே அவருடைய வார்த்தையானது நமக்குள் நிலைத்திருக்கும்படியாக இரவும் பகலும் தேவனுடைய வசனங்களை தியானிக்கின்ற மக்களாக நாம் மாறும்போது நாம் எதை கேட்டாலும் அதை தேவன் செய்ய வல்லவராக, தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கின்றபடியினாலே நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவரை பார்க்க முடியாது. கையில் இருக்கிற வேத வார்த்தை மூலமாக தான் அவருடைய தன்மைகளை, அவருடைய குணங்களை, அவருடைய வல்லமைகளை நம்மால் பார்க்க முடியும். தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் அந்த அனுபவத்தில் போக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே. நம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே. நம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாதே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை குறித்திடுவேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அவர் வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம். அவர் வசனங்களை நாம் யோசிப்போம். அவருடைய வசனங்களை நாம் சிந்திப்போம். அதுதான் அவர் நம்மோடு கூட இருப்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. அவர் நம்மோடு இருந்தால், நம் பிள்ளைகள், நம் பெற்றோர் நம்மோடு இருக்கும்போது நம் தேவைகள் எப்படி கொடுக்கப்படுகிறதோ, நம் பிள்ளைகளுக்கு நம் தேவைகள் எப்படி கொடுக்கிறோமோ, அதுவும் தேவனும் கூட நம் தேவையெல்லாம் சந்திக்கின்றவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.